ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம விஷ்ணு நாராயணோட டிரெக்ஷனில் வெளிவந்த நாதன சம்பவம்ன்ற மலையாள படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 21 ஜூன் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ட்ராமா அண்ட் காமெடி ஜானர். இந்த படத்தில் பிஜு மேனன், சுராஜ், லிஜுமோல் ஜோஸ்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தே இதில் யூஸ் பண்ணியிருக்கிற தீம் தான். இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நடக்கிற ட்ரெடிஷ்னலான ஒரு பவர் டைனமிக்கை தான் காமிக்கிறாங்க. இந்த கதை ஒரு பாஷான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நடக்குது. இங்கே இருக்கிற முக்காவாசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த காலத்து ஐடியாலஜி தான் இருக்கு. அதாவது மேல் தான் டாமினேட்டிங்காக இருக்கணுன்றதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்போ தான் இந்த காலனிக்கு ஒரு கப்பிள் வராங்க. அவங்க தான் ஸ்ரீகுமாரன் உன்னியா நடிச்சிருக்க பிஜு மேனன், அப்புறம் அவரோட ஒய்ஃப் ராஷியா நடிச்சிருக்க ஸ்ருதி ராமச்சந்திரன். இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வார்மாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற மேல்ஸுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. இது அவங்களோட மேல் ஈகோவை டச் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த படத்தோட ஷார்ட் அவுட்லைன். நாதன சம்பவம் படத்தில் இந்த விஷயத்த ஹியூமர்ன்ற ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி கிண்டல் அடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா உன்னியோட ஓப்பன்னஸ்னால அங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதுன்றத அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஸ்டார்டிங்கில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல நரேஷன் கொஞ்சம் இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத கேரக்டர்ஸ் அண்ட் சப்ளாட்ஸை செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்குது. அதுவும் சுதிகோபி வர சப்ளாட் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பிஜு மேனன் தான் உண்மையாக நடிச்சிருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக கிரேஸோடு இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். சூராஜ் தான் அஜித்தா நடிச்சிருக்காரு. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனல் சீன்ஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட காமிக்கிற ரியாக்ஷன் எல்லாமே காமெடியாக இருக்குது. லிஜுமால் ஜோஸ் ஒரு சப்ரஸ்டு ஹவுஸ் ஒய்ஃபாக அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ராமச்சந்திரன் பிஜு மேனனோட ஒய்ஃபாக செமையாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் இதை காமெடியாக காமிச்சாலும் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை வச்சு பவுண்ட்ரிஸ் எல்லாம் புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தோட டீமை. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற வேலை எதுவுமே பண்ண மாட்டோம், இல்லை ஷேர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்கிற மென்னோட அந்த ஒப்பீனியனை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் எடுத்திருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கம்யூனிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னும் சொல்லி காமிச்சிருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக மெசேஜஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக காமெடியை யூஸ் பண்ணி ஒரு சில இடத்துல சொதப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. என்னதான் ஒரு சில இடத்துல நரேஷன் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அவுடேட்டடான கஸ்டம்ஸை சேலஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் நாதன சம்பவம் படம் காமெடியும் சோஷியல் கமெண்ட்ரியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சோஷியல் நார்ம்ஸை சேலஞ்ச் பண்ணி உங்களை ஸ்மைல் பண்ண வைக்கிற மாதிரியான படத்தை நீங்கள் பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.